சிவகாமி நேசனே என்னையாலும் தில்லைமலை நடராசனே கள்ளிசரி காளி முனியனே சொன்ன சமயனே கோவில்பட்டி மக்களை காத்து கொண்டிருக்கட்டா என் புல்லாத கருப்பையா கருப்பு கொஞ்ச நேரம் அடமலாட்டாட்டு தண்ணிய விட்டு கிளப்புதுடா கருப்பேன் பெட்டி அழகன் மலையை நோக்கி என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி கலைப்பணிய துவங்குறான் சாமி. ஹலோ 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 எக்கோ ஆப்பண்ணு. ஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி அத்வானி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி மதுரை வாணி சுகசரூபிணி மதுரை வாணி சொக்கநாத மனு மகிழு மீனாட்சி சொக்கநாத மகிழு மீனாட்சி ஜனனி சுபவாணி கல்யாணி ஜனனி ஜெகஜனனி ராஜகுமாரி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவசங்கரி பரமேஸ்வரி வேண்டும் வரம் தரே அம்மா சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி அம்மா கும்புறமுங்க ஐயா மர ஆத்தா மர உனக்கும் ஆசி கிடைக்க வேணும் எனக்கு சொல்லுங்க போடு ஐயா மர ஆத்தா மர உனக்கு ஆசி கிடைக்க வேணும் எனக்கு ஹலோ ஆ பண்ணிட்டாங்கடா. ஐயா மரே ஆத்தா மரே வணக்கம் உங்க பாய எடுக்க வேணாம் எனக்கும். ஐயா மர ஆத்தா மர உனக்கு உங்க பாய எடுக்காம எனக்கு போடு ஐயா மரே ஆத்தா மரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மர ஆத்தா மர உனக்கு உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு அண்ணன் மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க டூலர் நல்லா இருக்கணும் எனக்கு. எனக்கு போடு ஐயா மரே ஆத்தா மரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஆத்தா மர வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அத்தை மாரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கும். அத்தை மர மாமா மர வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கு ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் ஒரு டீயும் கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மர ஆத்தா மர வணக்கம் உங்க ஆசி கிடைக்க
அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கும். அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கும். ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். இது ஏன் பிரச்சனை கிடையாது, கண்ணாடி பிரச்சனை. இந்த கண்ணாடியை போட்டால் செக்கச்சவேர்ந்தே தெரியுது, ஒரு மசுரும் தெரியலை. மை செட்டில் வால்யூம் அதிருது, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சார் போய்ங்கண்ணே பொதன்னு கேட்குது. இது சொன்னால் கூட குத்தமா? ஆமாம், ரைட் வந்திருக்கு. அத்தனை பேருக்கு நன்றி. இந்த நிற்கிற ஆளுகளை பார்த்தா எனக்கு மனசு அப்படியே பருங்கிட்டது. இந்த நிற்கிற ஆளு கூட இங்கன்னு படுக்கிறீங்களா, கொசுவத்தியும் குட்டே பிஸ்கட் வாங்கி தரேன். அல்லோ எக்கோ அண்ணன் தான் வணங்கி கோயில் பட்டி அருமை சபையோர் வணங்கி வந்திருக்கின்ற அருமை என் தமிழனை வணங்கி கோயில் பட்டி கிராமத்திலே என் கட்டழகி நமக்கு சங்கிலி கருப்பு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி, நமக்கு சங்கிலி கருப்பு குடியிருக்காரு குங்கும பொட்டழகிட்ட அன்னை தந்தை நான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி கோயில்பட்டி கிராமத்திலே கட்டழகி நம்ம சங்கிலி கருப்பு துணை இருக்கான் குங்கும பொட்டழகி நமக்கு. அன்னை தந்தை நான் வணங்கி கோயில்பட்டி கிராமத்தை காக்கக்கூடிய பொல்லாத நிச்சருவாய் உனக்கு ஆசையாதுடா உன் புடியருவா என் சங்கிலி கருப்பை வணங்கி. அல்வாக்கு சொல்லி வச்சா சங்கிலி கருப்பு ஏழை மக்களை வாழ வச்சா, நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா சொல்லி வச்சா அல்வாக்கு சொல்லி வச்சா சங்கிலி கருப்பு ஏழை மக்களை வாழ வச்சா, நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா. தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி, தரிசனமும் கிடைச்சது என கட்டழகி, எனக்கு சங்கிலி கருப்பு வாசலடி குங்கும பொட்டழகி. அபோய் எலோ எலோ எலேலம்மா எலேலோ எலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. சரட்டு வண்டி ஊட்டி உள்ள ஆதிக்கிழமை வளர்த்து காரி மாட 2 பூட்டி சரட்டு வண்டி ஓட்டு சரட்டு வண்டி ஊட்டி காரி மாட 2 பூட்டி, நம்ம காரி மாட 2 பூட்டி. சரட்டு வண்டி ஓட்டி நம்ம சனங்க மாட 2 ஓட்டி, நம்ம சனங்க மாட 2 ஓட்டி. சாயங்காலம் போற வண்டியா ஏமாமா, சாயங்காலம் போல வண்டியா ஏமாமா. நம்ம சங்கிலி கருப்பை வாசல் ஏழல மாமா, நம்ம சங்கிலி கருப்பை வாசலுக்கு ஏழல மாமா. எலோ எலோ எலேலம்மா எலேலோ எலோ எலோ எலேலம்மா எலேலோ. பதினெட்டு படிகருப்பு அந்த அழகு மலை சோங்க அருவி மலை காடு சங்கிலி படி கருப்பு 18 படிகருப்பு ஏழை மக்களை காக்கிறது உன் பொறுப்பு. 18 படிதான் தாய சாமி, 18 படிதான் தாய சாமி, அது எம்கேஆர் எனக்கு தானே குலசாமி. குலசாமி ஓடு எலோ எலோ எலேலம்மா எலேலோ எலோ எலோ எலேலம்மா எலேலோ. சாமியை வணங்கியாச்சு. உலகத்தில் தெய்வம் இல்லாமல் யாரும் அணு அசைய முடியாது.
சாமியை எல்லாரும் கும்பிடுங்க. அப்படி சாமியை கும்பிடும்போது பைக்கில் போகும்போது சாமிக்கு கிஸ் அடிச்சுட்டு போங்க. நீ கிஸ் அடிச்சுட்டு போகும்போது 108 வேனையும் சாட் பண்ணிடுவேன். கிஸ் அடிச்சுட்டு போகிறாங்க, பாலத்தில் விழுந்து கிடப்பேன். பேரன்பு கொண்ட என் உயிரிழு மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து பாக்கெட்டுக்குள்ளே கணேசி புயலை வைத்து என்ன சரக்கு அடித்தா மண்டை வலியாக இருக்குன்னு மறுநாள் கடை துறக்க வரை ஒரே புலம்பலோடு தெரியக்கூடிய என் உறவுகளே, நம்ம விரிச்ச வாயில் ஊர் சக்காலத்தி மக ஊரம் உட்காந்துட்டாலே இவளுகளை எந்திரிக்க சொன்னால் நாளை புண்ண மிளகா கத்தரிக்காய் தாளிக்காய் எண்ணெய் கொடுக்க மாட்டாளுகளே என்று மனதுக்குள்ளே 12 தீச்சட்டியை வளர்க்கக்கூடிய தாய்மார்களே, டூலர் பைக்கில் வந்துட்டு பாதி நேரத்தில் பெட்ரோல் கொஞ்சம் தான் இருந்துச்சு, எங்கனையா நின்றுச்சுட்டா போச்சே என்று புலம்பிக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களே, மொத்தத்தில் எது எப்படி நடந்தாலும் பாசத்திலையும் சாமியை கும்பிடுவதிலையும் என் தமிழன் ஒரு நாளும் சலித்தவன் அல்ல. வீரத்தின் விளைநிலமாய் உலக நாட்டுக்களெல்லாம் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டிலே பயங்காட்டின அந்த தமிழன் என் பாசத்துக்குரிய சிவகங்கை மாவட்டத்தினுடைய என் தங்கங்களே, என் தமிழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். நாடகம் என்ன நாடகம்னு தெரியாமல் சில பேர் வந்திருப்பேன். அதான் எம்கேஆர் வந்து ஜாமி இழப்பாப்புல என்னமோ நோத்தாங்கம்மான்னு பேசுவாப்புல. போப்பா போய் 5 நம்பர் ரூமில் போய் படு. நரஸ் ஜெயபிரியா நரஸ் அவருக்கு வெதரை செக் பண்ணுங்க, கசடு இருந்தால் நீக்கி விடுங்க. இது என்ன மாட்டாக்டா? நாடகம் வள்ளிதிரம நாடகம். ஏத்தாய் ஏய், உனக்கு இந்த கொள்ள கழிச்சல இடம் கிடைக்கலையாக்க? எதில் ஏறிட்டு போற? மேடம் மேடம் ஏத்தாய், என்ன யூரியா சாக்கு எடுத்து வந்திருக்க? ரேஷன் கடைக்கு அரிசி வாங்க வந்தியா நாடகம் பார்க்க வந்தியா? அதை உட்கார விடுங்கப்பா, உட்கார விடுங்க. எல்லாரும் இந்த சைடில் நிற்கிற ஆளுகள்லாம் இங்கிட்டு வரலாம். கடலப்பருப்பு விற்கிற ஆள், ஐயா ப்ரோ காண்டா வழக்கு உன் கவட்டில் பிடிச்சிடாம பார்த்துக்க. எங்கே வச்சு விற்கிற கடலப்பருப்பு? அப்படின்னா என்ன? அப்படின்னா கடலப்பருப்புக்கு விளக்கம் தெரியுமாடா? கடலப்பருப்புனா சாப்பிட்றது தானே. 100 கடலப்பருப்பு இருக்கும், அதில் 10 கடலை போட்டிருப்பாங்க. அதான் கடலப்பருப்பு. கை தட்டலாம், இதெல்லாம் எவனும் சொல்ல மாட்டேன். உனக்கு வியாபாரம் என்ன புழுப்புழுன்னு ஓடும். ஏன்னா உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. உழைத்து வாழக்கூடிய அத்தனை தமிழனும் எம்கேஆர் தலை வணங்குறேன். இந்த கடலப்பருப்பு விற்கிறாரு, காண்டா விளக்கில் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் காலி ஆயிரும். பாவன் நடந்து சுற்றி இங்கே நடந்தவர் துருவா நடந்தால் தொண்டியை தாண்டிடுவாப்புல. ஆனால் இதில் டீ கடைக்காரன் தான் அதிகமாக கொள்ளையடிக்கிறாள். இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே டீ கடைக்காரருக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. நாளைக்கு கட்டி போட்டு இந்த வீட்டை பூச்சி போடலாம் அப்படின்னு ஓசை கொண்டு வந்து பால் செட்டில் விட்டுப்புறேன். விட்டு டர்ரு புருன்னு ஆற்றி அதை நாடகத்தில் தூக்க வரிச்சியும் பாதி சரக்கிற இருக்க ஆள் அந்த டீயை குடிச்சு விட்டு பூஸ்ட்டு சூப்பர்னே சூப்பர். நான் இங்கே திருவிழான தொண்டிலாம் சாப்பிட்டேன், இந்த மாதிரி இல்லையே முண்டை நீயே போதில் தாண்டா இருக்க. உலகத்தில் ஏமாற இருக்க வரைக்கும் ஏமாத்த இருக்கவேன். உங்கள் அத்தனை பேருக்கும் நான் எத்தனை கருத்துக்களை சொன்னாலும் பருப்பு வேகலை. கருத்துக்களை சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் ஜாலமே பாப்பையா கிடையாது. இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒன்று சொல்ல போகிறேன். எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா 4 மணிக்கு பல்ல விளக்கி விட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நடங்க. இதே அட்வைஸ், நல்லது தான் சொல்கிறேன். 2 கிலோமீட்டர் நடந்துட்டு திருப்பி வந்து வெளியே இருந்துக்கிட்டு காலுகளை தண்ணி இல்லாட்டாலும் பேப்பரில் தொடச்சிக்கிட்டு 5 மணிக்கெல்லாம் ஒரு கட்டிங்கை போட்டுரு. கட்டிங்கை போட்டதுக்கப்புறம் மண்டை காயும், வேலைக்கு போகாது. அப்புறம் பிளாக்கில் போய் அவன்கிட்டயாவது ஒரு கட்டிங்கை போடு. 12 மணிக்கு கடை திறந்துருவாங்க. மொத்தத்தில் வேலைக்கு போகாமல் லீவை போடு, குடும்பம் நக்கனாப்பில். என்னத்தை அட்வைஸ் பண்ணி ஐயா, ஒரே விஷயம், குடியாரனை பார்த்து திருந்தினாத்தையும் குடியை நிப்பாட்ட முடியும். நான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஊதுவத்தியை பொருதி வச்சுக்கிட்டு இப்படி தெரிய முடியாது, இப்படி தெரியவே முடியாது. ஏன் முன்னாடி யாரும் வராத. ஹலோ கமிட்டியாளர் அன்பு உறவுகளே, முள்ளை வெட்டி ஆட வேணாம், அதையும் தீயை பொருத்தி விட்டு போயிடுவாங்க. வேணாம். பொம்பளை ஆளுக்கு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறதா, காலையில் 3:30க்கெல்லாம் எந்திரிச்சிட்டு புருஷன் படுத்த கிடப்பாரு, நீயே டீயும் ரசுக்கையும் தின்னுட்டு குசை போட்டுரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுற, சீரியல் போடுவாங்க. சீரியல் போடும்போது தள்ளி உட்காந்து அழுகாத, டிவியை கட்டி பிடிச்சி அழுது டிவியை உடச்சிரிஞ்சிட்டு ரிமோட்டு பேட்டரியை வாரத்துக்கு 10 பேட்டரியை மாற்றிக்கிட்டு நீ இருந்தேன்னா உன் பிள்ளை புழுன்னு படிக்கும்.
மொத்தத்தில் இதுதான் அட்வைஸ். யார் சொல்கிறத கேட்குறா? பெத்த தாய் சொல்கிறத மயம் கேட்குறதில்ல. இங்கே இருக்கிற எத்தனை பேர் இருக்கிய? எங்கள் அம்மா காலை தினமும் தொட்டு கும்பிடுத்தே நான் கொத்தனார் வேலைக்கு போவேன், சித்தாள வேலைக்கு போவேன், காலேஜுக்கு போவேன், வண்டி ஓட்ட போவேன்னு சொல்கிற ஆள் இருந்தால் கை தூக்குங்க. மணிக்கொட்டோட ஒடிச்சே விடுவேன். அது ஒரு லவ்வர் கால் நினச்சி தூக்குறாங்கடா. என்ன ப்ரோ என்னை நக்கல் மயிர் பண்ணுறியா? ஆத்தா காலை தொட்டு கும்பிடுதே அவர் போவாரா? இதே லவ்வர் சொன்னால் அவள் சட்டியை கூட தலையில் போட்டு போவேன். பெத்த தாய் உலகத்திலே நம்மளை ஈயரும்பு கடிக்காம தகப்பன் எப்படிப்பட்டு என்ன கெட்ட வழக்கம் பண்ணி குடும்பத்தை கவனிக்காட்டாலும் தன் வயிறை பட்டினி ஒட்டு பிள்ளைகளை காப்பாற்றுவதான் என் தாய்மார், தாய்க்குளம். உண்மைதான். இப்போ பைக்கில் நல்லா கவனிச்சு பாருங்க ப்ரோ. பைக்கில் ஒரு ஆள் மட்டும் சிங்கிளாக போவார். கையை காட்டுவேன், சொல்லுவேன் வண்டியில் காற்று இல்லை, அங்கே எங்கள் மச்சான் நிற்கிறாரு, உன்னை ஏற்ற முடியாது. இதுவே ஒரு சரக்கு போடட்டும் 77 வேலை ஏற்றுவேன், 4 பேரை ஏற்றுவேன். போலீஸு என்ன போலீஸு வோல்டேஜில் திருப்பத்தூரில் இருக்காரு எங்கள் சித்தப்பா தான் சார் ஏறா அப்படின்னு போலீஸ் மறைச்சவொடனே இந்த சொன்னால அப்படியே கையிலலாம் இறக்குவேன். இங்கே கூட போனேன் 2 பேர், ஏய் உங்கள் சித்தப்பா எசைன்ட்ட அவர் இப்போ தொண்டிக்கு போயிட்டாராம், மாட்டி விட்டுருவேன். இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா, என் அன்பு இளைய சமுதாயமே எல்லாரும் பாடத்தை கவனிக்க ப்ளீஸ். நீங்கள் அத்தனை பேருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழுங்க, 3 வேளை கஞ்சி விடுங்க. ஆனால் ஒவ்வொருத்தரையும் நான் சொல்கிறது ஒன்றுன்னா, நீ பேண்ட்டு சட்டை ஜட்டி இல்லாமல் கூட இரு, வீடு இல்லாமல் கூட இரு, என்ன வேணாரு, கடனோட இருக்காது. கடன் உசுரை அழித்து. இதில் என்னென்ன ஆரம்ப காலத்தில் வட்டிக்கு விட்ட ஆளுலாம் 1 ரூபாய்க்கு விட்டேன், அதை 4 பேர் போட்டு விட்டேன். என்ன 1 ரூபாய்க்கு வட்டி விடுற, 2 பைசாவுக்கு சீசின்னு திடுறாங்க, 2 பைசாவுக்கு விட்டேன். அங்கிட்டு 4 பேர் வந்தேன், 5 பைசாவுக்கு சீசின்னு திடுறாங்க, 5 பைசாவுக்கு விட்டேன். அப்படியே விட்டு விட்டு ஒரு ஆள் 20 லட்சம் வச்சுருந்தேன். ஒரு ஆள் காரில் கோட்டு சூட்டோடு வந்தேன், எவ்வளோ வச்சுருக்க காசு? 20 லட்சம் வச்சுருக்கேன், 20 பைசா வட்டி, ஒரே வருஷத்தில் உனக்கு 1 கோடி தரேன் அப்படின்னு இவன் கொடுத்துவிட்டேன். வாங்கிட்டு போனவன் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், இவன் உசுரை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சுடுகாட்டில் படுத்துட்டேன். முடிஞ்சு சோழி. இவ்வளோதான், சிரிச்சுக்கிறணும். இந்த காலம் எப்படி இருக்குன்னா அப்படிதான் இருக்குது. இங்கே இருக்கிற தாய்மார்கள்லாம், ஆத்தா உங்களைத்தான் சொல்கிறேன், தன்னுடைய கணவர்கள்லாம், கணவன் யாருன்னா உங்களை கடைசி வரை கண்கலங்காமல் பார்க்கக்கூடிய ஒரு எல்லை கருப்பு சாமி மாதிரி தான் புருஷங்கள்லாம். இந்த வாரம் எங்கள் அப்புலாம் எத்தனை உலக்காடி வாங்கினியோ பாரு, அவர் வேதனை கொந்தளிக்கிறார். கணவரெல்லாம் நீங்கள் பாதுகாக்கணும் ஆத்தா. ஏன் சொல்ல வரேன் தெரியுமா? உனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு சேலை, மேட்சுக்கு ஜாக்கெட்டு, பேரல்ல ஒளி கிரீமு, குங்குமம் வாங்கி கொடுத்து அங்கே குன்றக்குடியில் 70 ரூபா தரணுமா ஒரு ஆள்? 70,000டா, அவ்வளோ தூரத்துக்கு. ஆனால் ஆம்பளையை உங்களை சந்தோஷப்படுத்திட்டு ஆம்பளையோட நிலைமை நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா? போன தீபாவளிக்கு எடுத்த சட்டி தான் இன்னும் போட்டிருக்கேன். ஒவ்வொரு சட்டிலையும் 750 ஓட்டை, 300 ஓட்டை. அதை அடைக்கிறதுக்கு சிமுண்டை வச்சாலும் கொப்பளிக்குது. ஆனால் அந்த ஓட்டை சட்டியை துவைக்கிறவாரு உனக்கு நான் செலவு வைக்கல. அதுக்குள்ள எத்தனை கசடுகள், அழுக்குகள், ஒட்டு மசுறுகள் எல்லாமே. ஓ மை காட், உடனொப்ப முண்டை என்ன வந்துருச்சு உனக்கு கடிச்சு பிடிச்சா? நான் என்ன வச்சுக்கிட்டு இருக்கேன்? ஓ மை காடு, மைத்த புடுங்கின காடு. எனக்கு என்ன சட்டி எடுக்கலன்னு? என்னடா எனக்கு என்ன சட்டி எடுக்கல? யூரியா சாக்கை தச்சு போடு, நல்ல உரத்துக்கு அதுக்கு மசுறு முண்டிக்கிட்டு வளரும். அதோட தாயில் இப்படி திரி சிக்கிக்கிட்டு போடா. ஒரு பெட்டிக்காரன் எப்படி இருக்கணும்னா, அப்படி பட்டையை அடித்து ஆள் ஸ்லிமாக உட்காந்துக்கிட்டு பாகவதர் மாதிரி உட்காந்து வாச்சா அவன் பெட்டிக்காரன். இவன் பெட்டிக்காரன் உட்காந்துருக்கான் பாரு, திருப்பத்தூர் பஸ்டாண்டில் பிளாச்சோல வைக்கிற மாதிரி. அவன் பெட்டி, அவன் முகரையும் பாருந்தா கலை, அவன் மண்டை வெட்ட எல்லாரும் பாருங்க போகிறோம். நம்ம ஊரில் வெள்ளாட்டில் தவும் பாரு காக்கடா, காக்கடா மாதிரி அவன் மண்டை இந்தா. இவனாவது பரவாயில்ல, உள்ள ஒரு சூத்தி ஊற்றி படுத்து கிடைக்க மருதமணி. ஓரளவுக்கு கொஞ்சம் தொத்த டான்ஸு வந்தால் போய் படுத்துருவேன். இந்த ஜெயப்பிரியா மாதிரி ஆள், ஜெயப்பிரியா சிமுண்டு முடை அந்த நண்டியா, அப்படியே அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருந்தா, அந்த முண்டைக்கு வேற ஒத்த கண்ணு தெரியாது, இருந்தா சுண்டி இல்லடா சோனமுத்தா இழுத்தாண்டா. அதனால உண்மையிலே மைசெட்டு உண்மையிலே நான் பாராட்டி ஆகணும். அருமையான மைசெட். மைசெட்டு பேர் என்ன? SSK தாஸ் ஆடியோஸ், கோயில்பட்டி, உரிமை,
எம் பெருமாள். உண்மையிலே இப்படி மைசெட்டுக்காரர்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. தச்ச சட்டை உனக்கு சேரலையே, கொஞ்சம் லூஸாக தை. தொப்புளு தாலி பிதுங்குது, என்ன தொப்புளு பிதுங்குது. எவனும் வந்து செல்ல சார்ஜில்னு பிளக்க சொல்லிடுறாம சிங்கிள் பின்னு நினச்சி ப்ரோ, ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா மைசெட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் ஐயா. மைசெட்டு இவ்வளோ தூரத்துக்கு சீரியலை மாட்டி ஒவ்வொரு ஜாமானையும் பாதுகாத்து மைசெட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஊரில் இம்புட்டு சீரியல் இம்புட்டு லைட்டு கட்டியிருக்கிய தொகை ஏற்றி பேசியிருப்பேன். அப்படி நீங்கள் நினைக்காத அளவுக்கு செய்திருக்கக்கூடிய தாஸ் சூப்பர், வாழ்த்துக்கள். 3 தடவை தாஸ் தாஸ்ன்னு உன்னை சொல்கிறேன்னா 10-200 எதிர்பார்க்குறேன்னு அர்த்தம். 10 பைசா நகட்ட மாட்டிய ஈஹி சிச்சுக்க. கோயில்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத சங்கிலி கருப்பையா. கருப்பையா உன்னருள் பெற்றேன் நான் ஐயா, எம்கேயாரும் உன்னருள் பெற்றேன் நான் ஐயா. கோயில்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத சங்கிலி கருப்பனா. கருப்பே தத்துரூமா இருக்கிறான் ஐயா, கருப்பே தத்துரூமா இருக்கிறான் ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா, அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. 18 படிகருப்பா கருப்பையா, தத்துரோமா சங்கிலி கருப்பை இருக்கிறான் ஐயா. கோவில்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத சங்கிலி கருப்பனா. கருப்பேரும் தத்துரோமா இருக்கிறான் ஐயா, மக்களை எல்லாம் நோய் நொடிய தேக்கிறான் ஐயா. காலுக்கு சலங்கையிட்டு இடமணிய மாட்டு, காலுக்கு சலங்கையிட்டு இடமணிய மேமாட்டு. ராமநாட்டு மடதானையா 48 மடகாத்த கருப்பெங்குதிரை கிளம்பிருச்சையா. கோயில்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத சங்கிலி கருப்பனா. கருப்பே தத்துரோமா இருக்கிறான் ஐயா, சங்கிலி கருப்பு தத்துரோமா இருக்கிறான் ஐயா. சாமி சாமி ஜாமி ஐயா. ஹலோ, இது ப்ரோ, இது நல்லா இருக்கு. அன்பிலே விதைத்து பண்பிலே முறமாக்கி பாசத்திலே அனுமத்திலே தினக்குரிய அருமை தம்பி அவர்கள் சொன்னார்கள். பாட்டுக்கு பாட்டு என்று சொல்ல பெருமையாக இருக்கிறது. அந்த அன்பளிப்பு என்னுடைய தந்தையின் ஞாபகமா சரி கொத்தவா பொன்னாமரை ஆறுமுகத்தை கொண்டு வரதை விட அந்த குரலை அவர் இருக்க முடியும். என்னுடைய சார்பாகவும் என் கோயில்பட்டி கிராமத்தை சார்பாகவும் அது நீ கொசடிக்க போகிற இருப்பா, இந்தா இந்த வாங்கிட்டு போ. ஆமாம் இந்தா இதை வச்சு நான் வாழ்கிறேன். 10 வருஷத்துக்கு நான் சோத்துக்கு பஞ்சமே இல்லை, இதை வச்சு வாழ்கிறேன். போய் அந்த 2ஆம் நம்பர் ரூமில் படுக்க போட்டு, தம்பி இவருக்கு 25 இன்செஷன் ஒன்று, எவ்ரிதிங் ஒன்று போட்டு. குளுக்கோஸ் போட்டுருவோம். ஆமாம், வந்தவர் உள்ளூரா ஐயா, வேற சொல்லலை ஐயா. முன்னாள் நாடக நடிகரா பெருமாள் அம்பலம் ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா, நன்றிங்க. அப்போ நாடகம் ஆடும்போது வாங்கின சம்பளம். நன்றி நன்றி. ஏன்னா அன்புக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. 50 ரூபாயிலேருந்து 1 ரூபாயிலேருந்தே 50 ரூபாய் வருது. இந்த 50 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு மனசு வேணும்.
இவ்வளோ டாஸ்மார்க் கடையிலே இப்படி சரக்கு அடித்தாலும் நிதானம் தவறலை. நீ இருக்கவே கூடாது, இங்கன்னு இருக்கக்கூடாது, இப்படி சேரை போட்டு உட்கார். இதே பிரச்சனை. ஏன் கிராமத்துக்கு எம்கே அப்படி பேசுகிறாருன்னா, வெளியே நடக்கிற பிரச்சனையே இந்த அளவுக்கு இருக்குது. உள்ளே நடக்கிற பிரச்சனை தெரியுமா? நான் பவுடர் போட்டுக்கிட்டு இருந்தேன், ஒரு ஆள் அங்கேருந்து வந்து இப்படின்னு என் தண்ணியை பூரா கொட்டி விட்டு போயிட்டார். அண்ணே தண்ணி கொட்டி போச்சு அப்படின்னு. அதுக்கு என்ன செய்ய சொல்கிறேன்? வா பாஞ்சு ஓப்பன் பண்ணுறேன். நான் நாடகத்துக்கு வந்தேன்னா டபிள்யூ ரேம் ஸ்டூடியோட பெல்ட் மேட்சுக்கு வந்தானா ப்ரோ. அதுலேயும் 4 பேர் தண்ணியை போட்டு வந்து உள்ளே எம்கேஆர் அண்ணே உன்ட்ட ஒரு செருப்பு எடுக்கணும்ன்றேன். புது செருப்பு எதுக்கு எடுக்கணும்ன்ற? செல்ஃபி எடுக்கணும் செல்ல 1/2 கிலோமீட்டர் ஆட்டுறேன். இப்படியே ஆட்டி கடைசியில் கிரிச்சுன்னு சத்தம் வந்துச்சு. என்னையும் எடுக்கல, அவன் முகத்தை எடுத்துகிட்டு போயிட்டேன். இது என்ன வேணா சொல்றிய? நக்கல் மாதிரி வச்சிருக்கிறான்டா அவன். என்ன சிரி? மெதுவா சிரி. தக்காங்கோழி தவிடுதுன்ற மாதிரி 1 மணிக்கு சரி மாடு கிட்ட தான் தலை அத்துட்டு போட்டோம். சாங்கு பாடுவோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா பம்பா நதிக்கர ஓரம் பட்டணத்து பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். திருமுடிய தலசம் வந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருபுரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போற. சேவப்புலேட் அடிக்காத முண்டை. போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஆய் பாய் கொல்லிமலை ராலிமலை பிறகு மலை 5 மலை. கொல்லிமலை ராலிமலை பிறகு மலை 5 மலை. கொல்லிமலை ராலிமலை பிறகு மலை 5 மலை. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஐயா 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் முருகன் த காட் இஸ் த கிரேட். நல்ல தெய்வங்கள் தமிழ்நாட்டில் இருக்க தெய்வம் பூரா முன்னோர்கள்லாம் எப்படி இதை கட்டி காத்தாங்க, இதை கட்டுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டாங்க, இந்த சாமியை எப்படி கண்டெடுத்தாங்க, அதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய சந்ததிக்கெல்லாம் தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்க சாமி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சலித்ததில்லை. மதுரை பாண்டிமுனி எந்த பேய் பிடிச்சாலும் ஒரு பொம்பளையால் ஈஸியாக விரட்டி போடலாம். மதுரை பாண்டிமுனி பிடிச்சிச்சுன்னா 4-5 உடுக்க உடச்செறிஞ்சிடும். எங்கள் ஐயாலாம் விரட்டும் போது ரொம்ப கஷ்டப்படுவார். இந்த பாண்டிமுனி பிடிச்சிச்சின்னா தண்ணி சுருட்டுந்தேன் கேட்கும். புரிச்சங்காரன் வாங்கி கொடுத்தே கடன்காரன் ஆயிடுவேன். அந்த நேரம் வந்து தண்ணியை போட்டு பொம்பளையாலும் புரிச்சனை மொத்தங்கம்மான்னு வையலாம். ஏன்னா பாண்டிமுனி, அதே மாதிரி வெட்டுடைய காளியம்மன், அதே மாதிரி கொல்லங்குடியில் இருக்க வெட்டுடைய காளியம்மே, அதே மாதிரி 18ஆம் படி கருப்பு, இந்த சங்கிலி கருப்பு, நொண்டி சப்பானி, சோனையா, தாயமங்கலம் முத்துமாரி, எம்பூர் சாமி. தமிழகத்தில் இருக்க தெய்வம் பூரா துடியான தெய்வம். அந்த தெய்வத்தை நீங்கள் மனதார நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நோய் நொடியெலாம் இருக்கக்கூடாதுன்னு வணங்கினீங்கன்னா சாமி உன் கண்ணு முன்னாடி நிற்கும், உனக்கு அருள் பாலிக்கும். அந்த மாதிரிலாம் இப்போ போய் சாமிகிட்ட சில பேர் என்ன வரம் கேட்குறேன், இளவட்ட போய் கேட்குறேன். கருப்பா பக்கத்து விட்டு அசோக்கு என்ஃபீல்டு வாங்கிட்டேன். நான் என்ன டிசி விட்டு தான் எங்கள் அப்பா வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன். என்ஃபீல்டு மட்டும் வாங்கினீங்கன்னா உனக்கு ஒத்த கடை வெட்டுறேன்டா. கருப்பு என்ன கலை ஹீரோ ஹோண்டா கம்பெனியாக வச்சுருக்காரு. பொம்பளையால் போய் நேர்த்திக்கடன் போடுது. ஆத்தாய் மாரியாத்தா உனக்கு என்னடி குறை வச்சேன், நான் வைக்கிற கருவாட்டு குழம்பு மட்டும் ருசியாக இல்லையாடி. அப்போ பொண்ணு தாய் வைக்கிற கமகமன்னு மணக்குது. அடுத்த வருஷம் சட்டியை நீ தான் காப்பாற்று. ஆத்தா வந்து கருவாட்டை வச்சுக்கிட்டு இருப்பாளா. எதை நேண்டனமோ அதைத்தான் வேண்டாம். தெய்வங்கள்லாம் துடியானவை. இன்றைக்கி எல்லாரும் மாலை ஓடுறீங்க, ஐயப்பனுக்கு முருகனுக்கு மாலை ஓடுறீங்க. மாலை ஓடுறது நல்லது. இந்த மாலை ஓடுறது எதுக்கு போகிறீங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்தி
எந்த தீய பழக்கத்தையும் விட்டு நம்ம குடும்பம் பக்கத்து வீட்டுக்காரன் 50 பேர் நல்லா இருக்குன்றக்காக மாலை ஓட்டு போகிறேன். மாலை ஓடும் போது தண்ணி மட்டும் அடிக்கக்கூடாது ப்ரோ, தண்ணி அடிக்கக்கூடாது. கணேசி புயலே நீ போடலாம், சீரட்டு அடிக்கலாம், வெத்தலை வாக்கு போடலாம், அதெல்லாம் ஜாமி ஏற்றுக்கிறோம். ஆம்பளை ஊரம் இப்படி போகிறீங்க. ஆனால் அந்த மாதிரி மாலை ஓடுறத வருஷம் பின்பற்றுங்க. அந்த மாலை ஓடுற டயத்தில் தான் வீட்டுக்கார மாட்டெல்லாம் மரியாதை கிடைக்கும். மற்ற நேரம் நீ போய் சோறுகள் என்னடி முட்டைக்கோசு வைக்கலையா, வைக்க முடியாது, என்ன பண்ணுவேன், இருக்கிறது திண்டு போக முடியேன், சரி அப்படின்னு நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அந்த நேரம் உன்னைய சாமின்னு சொல்லி மறுசொல்லு சொல்லாது. சாமி வாங்க சாமி, விரத விடுமா சாமி, இலையை போடவா சாமி. உடனே அவர் சொல்லுவார், என்ன முட்டைக்கோசு வைக்கல சாமி, நாளைக்கு வைத்து விடுகிறேன் சாமி. ஆனால் பொம்பளை மூளை வந்து அப்துல் கலாம் ஐயாவோட 75 மடங்கு சூப்பரியா. இதுக்கு பூரா பார்த்துச்சு, ஏண்டி இவங்களை எதுக்கு நம்ம சாமி சாமின்னு சொல்கிறோம், வாங்கடி ஒரே மாதிரி ஜவுளி கடையில் போய் ஓம் சத்தி பரா சத்தி சேலை. இப்போ புருஷன் பொண்டாட்டியை கூப்பிடாரு, சத்தி விரதம் விடலாமா, விடலாம் சாமி. சத்தி குழம்புல உப்பு இல்லை, போட்டு விடுகிறேன் சாமி. சத்தி நீங்கள் எப்போ பயணம், நாங்கள் ஒரு வாரத்தில், நீங்கள் நான் 48 நாள் ஆகும், நான் ஒரு வாரத்தில் பயணம் பண்ணுவேன். ஓம் சக்தி கோயிலுக்கு வீடியோ கோச்சில் போய் குத்தாட்டம் போடுவேன். வீடியோ கோச்சில் ஓம் சக்திக்கு மாலை ஓட்ட பொம்பளைய ஊரா குத்தாட்டம் போட்டு போது யூடியூப்பில் பார்க்குறேன். மல்ல மருத மல்ல மாண்டே மருதா மல்ல சொல்ல வெங்கல சொல்ல சில்ல வெங்கல சொல்ல ஓட்டிகிட்டு போகிற டிரைவர் பார்க்குறேன். நான் வீட்டுக்கு போய் 5 நாள் ஆச்சு. இந்த கிறுக்கு முண்டையை நம்மளை எப்படி கொண்டுருவாளுங்க. அவன் கீறு போடாமல் அவன் செல்லு பக்கத்தில் இருந்து அதை போட்டு நொறுக்கி விட்டான் டிஸ்பிளே. என்னது என்ன மிஸ்டர் சூத்துவத்தி ஹாய் ப்ரோ. மதகுபட்டி பூக்கொடை கண்ணன் கார்த்தி அண்ணே. என்னடா ஓட்டிருக்கு அண்ணே, அன்னை ஹார்ட்வேர் கோயில்பட்டி கிராமத்தார் அனைவருக்கும் எனது மக்கள் நல அறக்கட்டளையின் சார்பாகவும் கிராமத்தாரின் சார்பாகவும் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கலைஞனாகப்பட்ட MKR ராதாகிருஷ்ணன் அவர்களை இன்று பொழுது புகழ்ந்தாலும் அதற்கு எத்தனை வார்த்தைகள் சேர்த்தாலும் அதற்கு தமிழ் வார்த்தைகள் தேட கிடைக்காது. அப்பேற்பட்ட தொண்டுள்ளம் கொண்ட நமது கலைஞனை நாம் கௌரவிக்கும் படியாக நமது இளைஞர்களும் பொதுமக்களும் அவர் நடத்தி வரும் இல்லம் ஆதரவற்றோர் இல்லத்திற்கு முடிந்தவரை உதவி செய்து உதவிக்கரன் வீட்டுவீர்கள் என்று அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவர் வெட்டும் நாடக கலைஞர் மட்டுமல்ல, ஒரு விழிப்புணர்வு தரும் கலைஞன். குடிப்பழக்கத்துக்காக இருக்கட்டும், ஒரு வீட்டில் நடக்கிற விஷயத்துக்கு மருமக்க மாமியார் நடக்கிற சம்பவமாக இருக்கட்டும், சில விஷயங்களில் அண்ணனோட நாடகத்தை பார்த்து ரொம்ப விஷயங்கள் கற்றுக்கிற வேண்டியிருக்கு. குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் பின்பற்ற நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணனுக்கு தெரியாமல் நான் ரொம்ப கான்டாக்டில் இருந்திருக்கேன், அண்ணனுக்கு தெரியாது. ஆமாம், அன்னைக்கு சுப்பைய வீட்டில் சென்ட்ரிங் போட்டது நீங்கள் தானே? வீடியோ அப்புறம் சொல்லிக்கிறேன். எந்த கான்டாக்ட் இருந்தாலும் எனது சார்பாக அண்ணன் நடத்தி வரும் அந்த அறக்கட்டளைக்கு எனது சார்பாகவும் மக்கள் நல அறக்கட்டளையின் சார்பாகவும் 200 ரூபாய் அன்பளிப்பளிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் சேவை இன்னும் பல ஆண்டுகள் தொடர நமது சங்கிலி கருப்பனை வேண்டி நம்ம சாமி அழைக்கிறத மறந்துடாதீங்க. ரொம்ப பேர் சாமியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஓரம் மணிக்கிற உட்கார்ந்தா நல்லா இருக்கும். நீங்க உள்ள இருங்க. மதுகுபட்டி பூக்கொடை கண்ணன் கார்த்திக் அன்னை ஹார்ட்வொர்க்ஸ் செந்தில்குமார் சார்பாக இணைந்து அறக்கட்டளைக்கு 201 அன்பளிப்பு கொடுத்து மடத்தாமஞ்சையை சேர்ந்த நாகராஜன் அவர்கள் அறக்கட்டளைக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு. 100 இன்னும் வேணாம்ட்டு 500 1000 தான் வர சொல்லிட்டு இளைஞர்கள் வர காத்திருக்கிறார்கள், வருவாங்க. ஏன்னா 100 50 கொடுத்தா சொல்லிக்கிட்டே இருந்தால் நாடகம் கட்டு போகும். 2000 3000 சொன்னால் ஒரு உள்ள நகட்டாது. ஏன்னா உண்மை தான். என் அன்பு உறவுகளே, திரைப்படத்துறையில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி இன்றைக்கி எத்தனையோ பேர் உதவி செய்யணும்னு விளம்பரப்படுத்துகிறாங்க. ஒரே விஷயம் எல்லோரும் யோசிங்க. நான் உங்களோடு பிறந்தவன், ஒரு சம்சாரி மகன். நான் போடக்கூடிய வேஷம் இந்த கோமாளி வேஷம். இந்த கோமாளி வேஷம் போட்டு நான் செய்கிற உதவியை நான் என்னுடைய உறவுகள்கிட்ட சொல்லுவேன். உண்மையிலே அங்கே அன்பாலயத்தில் உள்ளவங்களுக்கு உங்களை மாதிரி தமிழ் உறவுகள் கொடுக்குற 100 200 இந்த நாடகத்தில் கூத்தாடித்தான் நான் கஞ்சி ஊற்றுறேன் ஐயா. வேறு ஒன்றும் நான் கோடீஸ்வரர் இல்லை. அதனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இந்த MKR தான் இருப்பேன். எனக்கு சொந்தங்கள் இந்த உலகத்தில் அதிகம் பெற்றவன் யாருன்னா நான் தான். எனக்கு இது மாதிரி கோடிக்கணக்கில் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே எனக்கு அண்ணன் தம்பி மாமே மச்சான் எல்லாமே தான். உங்கள்கிட்ட தான் நான் பேச முடியும். என்னுடைய ஆதங்கத்தையும் நகைச்சுவையும் உங்கள்கிட்ட தான் வெளிப்படுத்த முடியும். ஏன்னா உரிமை இருக்குது.
நான் ஒன்றும் ஜவராஜக்காரன் கிடையாது, பானிபூரி போட தமிழ்நாட்டுக்காரன், சிவகங்கை மாவட்டத்துக்காரன். நன்றி நன்றி. வாங்க போ. உங்களுக்கு வாயுதா 7ஆம் தேதி தான். அவருக்கு காசு கொடுக்குற மாதிரி நிற்கிறாரு அங்கண்ணே. கோயில்பட்டி மீன் வியாபாரி சார்பாக அன்பாளையத்துக்காய் 500 மீன் வியாபாரி இருக்காங்க. பேர் வேணாம்டா. அப்போ மீன் வேணாம் எனக்கு. நன்றி நன்றி. அப்துல் கலாம் ஐயா பாடப்படுவோமா? தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி ஏ ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அவர் சொந்த ஊரு அந்த பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடைச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா ஐயா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவுகான சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். விண்மீது அங்கே விண்மீது கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். விண்மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். நல்ல மனிதர் அப்துல் கலாம் ஐயா. இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து உலக நாடுகளை மிரள வைத்து ஏவுகணையை கண்டுபிடித்தார் என்பது பெருமை அல்ல. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நம்மளுடன் பிறந்த ஒரு தமிழன் என்பது நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை. அப்துல் கலாம் சாமியை கும்பிட்டுட்டு நோட்டீஸை படிக்க போகிறேன். வடக்கே மலநாடு வழிகொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ணு மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டில் அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. முப்போகம் விளையக்கூடிய மலையாள ஜீமே. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே என் காசி விஸ்வநாதா உனக்கு ஒரே பிரசவத்தில் 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல மொத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தார வாத்து குடுறா என்று சொல்லி கேட்க. அப்ப காசி விஸ்வநாதே சொன்ன சொல்லு மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன்.
இந்த 60 பிள்ளையும் மனதார தாரவாக்குறேன். இது மலையாள நாடு குன்று சென்று வளர்த்த ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்க. இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டில் செல்லமாக வளரும் காலம். இந்த பிள்ளைகள் வளர வளர மலையாள நாடு கடும் பஞ்சமடைய. இது என்னடா பஞ்சம்? இந்த பஞ்சம் வர காரணம் என்ன? அப்ப பயிரெல்லாம் மலையாள நாட்டுல கருகுது, அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது, மக்கள் எல்லாம் பட்டினியில வாடுது. அப்ப மலையாளத்தை அரசை காப்பாத்த வழி இல்லாம எத்தனையோ கோடாங்கே கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிருட்டா. அப்ப இந்த குறி சொல்ல ஆள் இல்லையா? அப்ப கொசு உண்டு கோடாங்க கூப்பிட்டு மலையாள நாட்டுல அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி வாக்கையில அந்த கொசு உண்டு கோடாங்கி வச்ச குறியில சொன்னானா, இது பொல்லா கருப்புடா. இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து உருமாறி நிக்குதுடா. இது 1000 யானை கொண்ட பழமுடா. இந்த கருப்பு சங்கிலியில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்செறிஞ்சிரும் என்று சொல்லி குறிவாக்க. அப்ப இந்த கருப்பை நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம மலையாள நாடு கலங்கும் காலம். கருப்பு ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா என் கருப்பனை மலையாளத்தை. அப்ப பெட்டி எந்த திசையில போகணும் முன்னு என் கருப்பேட்டா. அப்ப மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா தள்ளாடி ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு நான் எந்த திசையில போய் இருக்கிறது என்று தெரியாம பெட்டி அலமோதி வரும்போது அருவி மலை காடு அழகு மலை ஜோங்க. அந்த அழகு மலை வனக்காடுடா 18 திருடர்களும் அங்கே கொள்ளையடிக்க வருங்காலம். அப்ப இந்த கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகு மலையை நோக்கிட்டா. அந்த 18 திருடர்களையும் 18 லாடர்களாக படிக்கட்டாக்கி உட்கார்ந்துருக்காண்டா 18ஆம் படியா. என் 18ஆம் படி கருப்பனை வணங்கி இந்த கோயில் பட்டியல எப்ப உனக்கு சங்கிலி கருப்புன்னு வேறுடாய். கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கணும், உன் வீரத்தை நிப்பாட்டு. என் சங்கிலி கருப்பனை வணங்கி என்ன கரத்திலும் புனலகுடியே கத்தப்பட்டு சொக்கநாதபுரம் சேகரம் கோயில்பட்டி கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் ஒரு வீரமான தெய்வம், பொல்லாத தெய்வம் ஸ்ரீ சங்கிலி கருப்பர் கோயில் பால் சிறப்பை முன்னிட்டு கிராமத்தார்கள் இளைஞர்கள் நடத்தும் நாடகம் நடைபெறும் காண வருக வருக. குரோதி வருடம் ஆனி மாதம் 14ஆம் தேதி 28/6/2024 வெள்ளிக்கிழமை சரியாக 10 மணி அளவில் கோயில் முகம் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் என் பாசமிகு அன்பு அண்ணன் இந்த நாடகத்திலே எம்கேஆர் மட்டும் கிடையாது, என்னுடன் வந்திருக்கின்ற என் சக கலைஞர்களும் பேரும் புகழும் வாங்கிறது காரணமாக இருந்த இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளருக்குத்தான் இந்த பெருமை எல்லாம். என் அன்பு அண்ணன் நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர், நடிகருடைய நிலைமையை அறிந்து செயல்படக்கூடிய இந்த மண்ணின் மைந்தன் பூக்கடை சொக்கநாதபுரத்தை சேர்ந்த சோபண்ணா லேனா SM சுகுமார் இசை நாடக சங்கம் காரக்குடி நடிகர் நாடக சங்கத்திலே செயலாளருமாகிய எங்கள் அண்ணன் சுகுமார் அவர்களுக்கு அத்தனை உறவுகளும் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவரே என்னை கொண்டு வந்தது. இனிமேல் யாரும் நாடகம் கொடுக்குறாப்புல இருந்தா எனக்கு ஒரு நாளைக்கு 1000 போன் வருது.
1000 போன் வந்து உதவி கேட்டாலும் செய்யலாம். 12 மணிக்கு நைட்டு போன் அடிச்சு ஒரு சின்ன பையன் ஒரு ஜோக்கு சொல்லுன்றேன். ஏய் இருத்தா, நீ நல்ல ஜாமீனா நெல்லு போ, அப்புறம் நான் கூப்பிடும்போது வா. எனது அன்பு அண்ணன் சுகுமார் அவர்களிடம் எங்களை போன்ற கலைஞர் வேணுமென்றால் நாடகத்தை கொடுங்க. உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி. வணக்கம் வணக்கம். நான் பெரிய கோடாங்க இல்லையா, எனக்கு ஜாமி தெரியாதாடா? தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து வேற வண்டி கிடைக்காமல் புதுக்கோட்டை சங்க செயலாளர் சுப்பிரமணிய வண்டியை எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த வண்டி எஃப்சிக்கு போய் 7 மாதம் ஆச்சு. இடவில்லை காவல்துறையை பிடித்தால் நாடக நடிகர் என்று சொன்னால் மன்னித்து விட்டு விடுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த கோயில்பட்டி கிராமத்தில் ஆட்டுக்கறி போடுவார் என்று சொல்லி நம்பி வந்து திருப்பி வந்து மதகு வட்டியில் ஹோட்டலில் தோசை கிடைக்காமல் சப்பளையர் கணேஷ் கோயிலை போட்டு சாம்பார் ஊட்டினதுனால் மருதமணி எந்திரிச்சு வந்தான். போட்டுக்கடா அதெல்லாம் இருக்கானே இதுல. எவையுமே உத்தமனா அவனுக்கு மட்டும் தெரியும். தெரியுதுனே, ஒத்துக்கிட்டு இரு. சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான அந்த தங்க நட்சத்திரம், எனது பாசமுகு, எனது மூத்தவர், நமது புதுகையைச் சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலிலும் இனிமையான கோகிலவாணி, குயிலுக்கு மிஞ்சிய குரல் படைத்த ஒரு அன்பு சகோதரி, பாடக்கூடிய ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாமல் கைதட்ட நேரிடும். அப்படி இனிமையாக பாடவும் பேசவும் திறமை வாய்ந்த அன்பு சகோதரி எங்கிருந்து வந்திருக்காங்கன்னா புதுகையைச் சேர்ந்த NM இந்திரா தேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்றே பிறந்து பாட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கேன். அன்னைக்கு வந்திருக்க நாரதரை பார்த்தீங்கன்னா நாடக உலகத்தில் நாரதரை போடுற ஆளுக ஒரு 10 பேத்தாக்காவது மண்டையில் மசுறு இல்லாமல் இருக்கும். அதில் 8ஆம் இடத்தை பெற்றிருக்கிறான் இந்த கிண்ணிக்கோழி மண்டையன், எனது அன்பு நண்பன். உண்மையிலே அருமையாக பாடுவேன், ஆனால் எந்த கெட்ட வழக்கம் இல்லாதவன். கைதட்டலாம் பாவம். கணேஷ் பேல ஓடுவேன், வெத்தலை ஓடுவேன், டொங்காஸ் போடுவான். எனது அன்பு நண்பன் வையாபுரியைச் சேர்ந்த செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமது. ஊரில் எந்த சேரு கிடைச்சாலும் அந்த சேரிலே தன்னுடைய சிமுண்டு மூட்டையை ஒடிக்க வச்சு அதில் உட்காந்துக்கிருவா. சமீபத்தில் ஒரு ஊரில் அப்படித்தான் சேரு கிடைக்கல. ஊர் இளைஞர்களை கூப்பிட்டேன், பாவமனே விடிய விடிய உட்காந்து வாசிப்பேன், ஒரு சேரை கொண்டு வாங்கன்னா ஒவ்வொரு பொம்பளையும் பார்த்துச்சுக்க, நீ குடி நான் குடின்னு சக்காளத்தி மாறு அப்படின்னு சண்டை ஓட்டு மசத்தை பிடுங்கிட்டே இருந்துச்சு. நான் 4 இலவடத்தை அனுப்பிவிட்டேன். அவங்க லேசாக பீர் அடிச்சிருப்பாங்க போல. ஒரு சேரை தூக்கிட்டு வந்து போட்டாங்க. அதில் இவன் உட்காந்துருந்தேன். நான் ஜாமி அழைக்கும் போது இவன் ஆடிட்டேன். நான் கேட்டேன், நீ எதுக்கிட்ட ஆடுறேன்னா அப்புறம் தான் தெரியுது அவங்க எடுத்து வந்த சேரு சுடுகாட்டிலேருந்து எடுத்து வந்திருக்காங்க. ஒரு கிளவியை தூக்கொண்டு அடக்கம் பண்ணிவிட்டு வேலைக்கிறவில் நடந்திருக்கு. முண்டைக்கு பிடிச்சது ஜாமி கிடையாது, பேய். பார்த்தியா, அந்தவர் நாரதரோட அக்காமையன். சோழி முடிஞ்சு. இதே நாடகம். சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிருங்க. எதில் விட்டேன்? பாயில. பார்த்தீங்களா ப்ரோ, திருந்தே மாட்டேன். என் கண்டாலுமே திருந்தே மாட்டேன் ப்ரோ. இந்த கோயிலுப்பட்டி மட்டும் கிடையாது தம்பி, சிவகங்கை சீமை. இந்த சிவகங்கை சீமை வீரத்தின் விளைநிலம். இந்த சிவகங்கை சீமைக்கு வந்துட்டு நடிகனாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் மாடு ஓடி வீரனாக இருந்தாலும் கபடி வீரனாக இருந்தாலும் பேர் வாங்கிட்டு போனேன்னா நீ எந்த மாவட்டத்திலும் பேர் வாங்கிறோடா. சிவகங்கை மாவட்டத்தில் இந்த காலை சுத்து மாடா இல்லை பொடி மாடா கொஞ்ச நேரத்தில் தெரியும். நான் அவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறேன் சித்தப்பு, நீ வாயில் விட்ட முன்றேன். நீ அதை ஜெராக்ஸ் எடுக்கத்தே வந்தியா? போய் படு, போப்பாய் படு, உனக்கு ஒரு கோட்ரு வாங்கி தரேன் போ. அன்பு தம்பி, இங்கே இருக்கின்ற உறவுகளெல்லாம் என் அன்பு தம்பி மணிகண்டன் கைதட்டு வாங்கி கலகலப்பாக நாடகத்தை தொடருவானா, இல்லை கைதட்டாமல் விட்டால் காரக்குடிக்கு இந்த பெட்டியை ஏற்றிட்டு போய் உளுந்த வடை தட்டுவானா? முடிஞ்சு சொல்லி. ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசைமுரசு, அன்பு தம்பி டிஆர் மணிகண்டன் இருக்கும் இடம் புதுகை காவிரி நகர், சட்டி சைஸ் 115. ஆறுமணிய பின்பாடல் ப்ரோ, உள்ள போயிட்டு. ஹலோ. வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு, நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு. வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு,
நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு வேதனைகள் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட என் மனத்தை 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட என் மனத்தை சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனைகள் போட்டுக்கிட்டே மப்பு நான் போதையில செஞ்சு புட்டே தப்பு ராமருக்கு பெதர் போல வாழ்ந்தவன்டா நான் ஒருவனுக்கு ஒருத்தைன்னு சொன்னவன்டா அரிச்சந்திர போல நான் இருந்தவன்டா அடா ஆம்பளைக்கும் கற்பு உண்டுன்னு சொன்னவன்டா அத்தனையும் தலைகீழ ஆச்சுடா தம்பி தலைக்கு மேல வெள்ளோ இப்போ போச்சுடா அத்தனையும் தலைகீழ ஆச்சுடா தம்பி தலைக்கு மேல வெள்ளோ இப்போ போச்சுடா ஓடு மங்கு அந்த ஓடு மங்கு உள்ள போச்சு பங்காளி இந்த கோல்டு மங்கி போச்சுதடா பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனைகள் போட்டுக்கிட்டே மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு வீட்டு வாசல் தோட்டம் துறவு அத்தனையும் 2 நாள் கூட வச்சுக்கடா மனைவி என்ற ஒன்ன மட்டும் எப்பொழுதும் நீ சத்தியமா ஒருத்தையோடு நிறுத்திக்கடா அதுல தானே கோட்டை விட்ட அம்மா புள்ள அதனால நிக்கிறண்டா ரோட்டுல அதுல தானே கோட்டை விட்ட அம்மா புள்ள அதனால நிக்கிறண்டா ரோட்டுல சொம்மபானம் அந்த சொம்மபானம் உள்ள போச்சு பங்காளி இந்த அண்ணமானம் பறந்துடுச்சு பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனைகள் போட்டுக்கிட்டே மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் அரளனே 5 நிமிஷம் போச்சுனே 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட எமானத்தை சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி 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 இவன் நல்லா பாடினா கை தட்டலாம் பொழைச்சிக்கிட்டானே தூண்டி முள்ள புழுவு மட்டும் தின்னுட்டு ஓடிச்சு அந்த மீன் மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவா கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் வாசிப்பதிலும் திறமை வாய்ந்தவர் குமுக்கு கொடுக்கிறப்பதிலும் திறமை வாய்ந்தவர் குமுக்கு கோயில்பட்டி சந்திரன் சந்திரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள் எங்கே
விடாத, தேவை ஓட்ட போனாலும் விடாத. கனவிதுதான் நிஜமிதுதான் உலகிலே என யார் வல்லவார், என யார் வல்லவார். ஓ கைதட்டலாம். ஒரே ஒரு விஷயம், நாடகத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, கஷ்டப்படக்கூடிய கலைஞர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த கோயில்பட்டி மாதிரி இருக்கக்கூடிய கிராமத்தார்கள் அத்தனை பேர் பாதத்தையும் இந்த எம்கேஆரை வணங்குறையா. பேரும் புகழும் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆனவங்க எப்படி வேணால் பிழைத்து கொள்ளலாம். இந்த மாதிரி உள்ள கலைஞனை நம்ம வளர்த்து விட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் இந்த கிராமத்துக்கு சேரும். இந்த சங்கிலி கருப்பன் அருளோடு கிராம மக்களும் நல்லா இருக்கணும், இந்த நாடக கலைஞரும் நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். இந்த அன்பு தம்பி காலையில் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிவிட்டாங்க. கொட்டாம்பட்டி பாலாஜி ஒரு 15 பீரை வச்சு அதுக்குள்ளே செல்லில் என் வீடியோ வச்சு அவன் பேசுகிறேன். உன் வீடியோ பார்த்தாத்தேன் கூட முடிச்சு சரக்கு இறங்குதுன்னு. ஏண்டா நான் வர வர டாஸ்மார்க் கடை ஓனர் ஆகிட்டேன்னா அவனே அந்த வீடியோ உனக்கு அனுப்பிவிடுறேன் பாரு. அப்படி எடுத்து அடிக்கிறேன். அண்ணன் வீடியோ பார்த்தா தானே நல்ல 4 ounce ஏறுது. நீங்கள் தானே மரியாதை வீட்டுக்கு போங்கடா. என் பேரை என் தம்பியை கெடுத்து போடுவாங்கடா. எங்கிட்டும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சரி. இப்போ இளைஞராக இருக்கும்போது நீங்கள் அணுவீங்க. உங்களுக்கு வந்து மனைவி குடும்பம் குட்டி வரும்போது அந்த கருமத்தை விட்டுருங்க. வாழ்த்து சார். பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், மிருதங்காரு 3 கட்டை, பெட்டிக்காரன் ஒரு பெட்டி, அவனோட சிமெண்ட் மூடையோடு வந்துட்டேன். இந்த ஆல்ரவுண்டுக்காரன் வீட்டில் இருக்க விளையாட்டு ஜாமான் பூரா அழிட்டு வந்துட்டேன் பாரு. குச்சி, கிழுக்கு, பவுடர் டப்பா, இங்கிட்டு சினிக்கி அடிக்கு, கேர்ப்புன்னு. ஏண்டா நீ இந்த கூட வேற பிடிச்சிருக்கேன். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, எனது அன்பு அண்ணன். உண்மையிலேயே முகர்சிங்க கொண்டா. இதை எல்லாரும் பாருங்க ப்ரோ. இது என்னது? கட்லாமனுக்கு போடுற தூண்டி முள் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். இது வேறு வந்து முகர்சிங். முகர்சிங்கன்னா அப்படின்னா டியூன் 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 பாட்டில் கேட்குதுல. இதை நீங்கள் தேவைப்படும் உங்களுக்கு, ஏன்னா நாக்கு வலிக்க கூட தேவைப்படலாம். இது புது மண்டபம், சென்னை, ஹைதராபாத் இப்படி இடங்களில் தான் இந்த கருவி கிடைக்கும். அங்கே வாங்கினீங்கன்னா 8200 ஏன்ட்ட வாங்கினா வெறும் 200 தான். ஏன்னா அவன் பொருளை விற்றா எனக்கு என்ன. அன்பு அண்ணன் புதுக்கோட்டை முத்தமிழ் நடிகர் சங்கத்தில் எத்தனை பலவாத்திய கலைஞர் இருந்தாலும் அத்தனை பலவாத்திய கலைஞர்களுக்கு ஒரு வாத்தியார் பிறந்தகையா இளைஞர்கள் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் என்னைக்கு நீ நம்பர் 1 தான்டா. ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
வாத்தியாடுறா அண்ணே முகர் சிங் வாசினே டியூன்னு ஏமாத்தப்படாத ஊரை வாச்சிரு கடை திறந்து 12 காலுக்கு சரக்கு வாங்கி கப்பு தண்ணி வாங்க முடியல ராசா கப்பு தண்ணி விலைவாசியை ஏற்றி விட்டாங்க ரோசா ஊறுகாய் எனக்கு நட்டான் உமட்டுது என்ன செய்வேன் கம்பு கூட்டம் மோந்து வாரு வாசன ராசா வேணாங்க இந்த சரக்கு வேணாங்க இவர் மல்லும் ஒன்னத்திலே ஆசிட்ட வச்சேன் மத்தியில மச்சான் ஆசிட்ட வச்சேன் மத்தியில வெந்து ஓய்வு பொண்ணு அரல தெரிஞ்சுக்க ராசா ஆசிட்டு கக்குசுல ஊத்துறது புரிஞ்சுக்கோ ராசா கொப்பளம் வந்துருச்சு அப்பளம் பொறிக்கலையே கஞ்சிக்கு நான் ஊம்பு தூங்கு ராசா ஹரிராரோ ஹரிராரோ ஹரிராரோ. வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது பிறக்கிட்டு வந்தியா? ஊது. நீ வீட்டுக்கு அனுப்பிச்சு போடா. இல்லை பெரிய தாலி மில்லு ஓனர் மாதிரி ஊதிக்கிட்டு. வேற வேற இருக்கா? சடையன்பட்டி இளைஞர் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக சடையன்பட்டி இளைஞர் சார்பாக 1001 அம்பளிப்பு வழங்கிய அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி. இங்கே சிறந்த முறையிலே தாளத்தை இசைக்கக்கூடிய அன்பு நண்பர் நம்ம புதுக்கோட்டை அருகாமல் உள்ள பூவரசக்குடி தான் ஒரு சொந்த ஒரு தாள கலைஞருக்கு, தாளம் போடுற நண்பருக்கு. ஆனால் அங்கே இருக்க அத்தனை கோயிலுக்கும் இவர் தான் பூசாரி. எங்களது பூவரசக்குடியை சேர்ந்த எஸ் சண்முகம் அவர்கள் தாளத்தை இசைப்பார்கள். தாளம் போடச்சு போடு. இதே உன் மேல சீன் வர்றது போடக்கூடாது. போய் வார்ம் பண்ணு தீவிரமா ஒர்க் பண்ணு, சத்தம் வரக்கூடாது. இங்கே வண்ண திரை அமைப்பு வள்ளிமயில் சீன்ஸ் நடுவிக்கோட்டை என் ராக்கு கோயில்பட்டி அன்பு உள்ளத்துக்கு நன்றி. வள்ளிமயில் சீன் கம்பெனி வாழ்த்துக்கள். சாமியை அழைக்க போறேன்.